நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. இந்த கட்சி விட்டா அந்த கட்சி, இந்த கட்சி விட்டா அந்த கட்சி, இங்கே ஒரு 6 நூற்றாண்டுகளை கடந்துச்சு இந்த நிலம், அந்த மண். தம்பியெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சட்டை செய்ய முடியல. அப்போ அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அதனால அவர் வரணும். அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்குது. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்குது. அதை பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது. அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. உங்களை எதுக்குறது, இவர் எதுக்குறது, அது எதுக்குறது அப்படி இல்லை. மாசத்திங் சொன்னது தான், வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள். எல்லாரையும் எதுக்கணுங்கிற ஒரு பெரிய இது ஒரு மன நோயாளிகள் அல்ல நாங்கள். சரினா சரி, தவறுனா தவறு. அதில் தம்பி விஜய் வரட்டும், வாழ்த்துறோம் தானே சொல்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிச்சுருவீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. டேய், மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பார்த்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.